வந்துடுச்சு. வாங்க வாங்க கதை கேட்கலாம். குட்டி குக்கு குக்கு. ஒரு காலத்தில் ஒரு உயரமான கோபுரம் இருந்தது. அந்த கோபுரத்துக்குள் ஒரு சின்ன பெண் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுடைய பெயர் ரபுன்சல். அவள் சிறு வயதிலிருந்தே அங்கேயே வளர்ந்தாள். அவள் பார்த்த ஒரே மனிதர் ஒரு சூனியக்காரி. நீ வெளியே போகக்கூடாது என்று அவள் எப்போதும் சொல்லுவாள். அந்த கோபுரத்துக்கு கதவும் இல்லை, படிக்கட்டும் இல்லை. சூனியக்காரி வரும்போது அவள் கத்துவாள், ரபுன்சல், ரபுன்சல், உன் நீளமான முடியை கீழே விடு. ரபுன்சல் தன் நீளமான முடியை கீழே விடுவாள். சூனியக்காரி அதை பிடித்து மேலே ஏறிவிடுவாள். ஒரு நாள் அந்த கோபுரத்தருகில் ஒரு இளவரசன் வந்தான். அவன் ரபுன்சலின் குரலை கேட்டான். அடுத்த நாள் அவனும் சொன்னான், ரபுன்சல், உன் முடியை கீழே விடு. ரபுன்சல் அதிர்ச்சியாயிட்டாள். இது சூனியக்காரி குரல் இல்லையே. அவள் முடியை கீழே விட்டாள். மேலே ஏறி வந்தவன் ஒரு புதுசான மனிதன். நீ யார்? இளவரசன் சொன்னான். பயப்படாதே, நான் உன்னை காப்பாற்ற வரேன். முதலில் ரபுன்சல் பயந்தாள். ஆனா அவன் வெளி உலகம் பற்றி சொன்னான். மலர்கள், நதிகள், மக்கள். ரபுன்சல் ஆச்சரியமாயிட்டாள். சில நாட்களில் அவர்கள் நண்பர்களாக ஆனார்கள். ஒரு நாள் இளவரசன் சொன்னான், நாம் இங்கிருந்து வெளியே போகலாம். அவர்கள் ஒரு திட்டம் போட்டார்கள். ஆனா சூனியக்காரிக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அவள் கோபத்தில் ரபுன்சலின் நீளமான முடியை வெட்டிவிட்டாள். இப்போ நீ எங்கும் போக முடியாது என்று கத்தினாள். அந்த நேரத்தில் இளவரசன் வந்தான். அவன் மேலே ஏறி வந்ததும் ரபுன்சலை பார்த்தான். அவள் அழுது கொண்டிருந்தாள். பயப்படாதே என்று அவன் சொன்னான். சூனியக்காரி அவர்களை தடுக்க முயற்சி செய்தாள். ஆனா இளவரசன் புத்திசாலித்தனமா ஒரு திட்டம் போட்டான். அவன் கோபுரத்தின் கதவை வெளியிலிருந்து பூட்டிவிட்டான். சூனியக்காரி அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டாள். இனி நீ யாரையும் துன்பப்படுத்த முடியாது என்று இளவரசன் சொன்னான். பிறகு இளவரசன் ரபுன்சலின் கையை பிடித்து, வா, நாம் இங்கிருந்து போகலாம். அவர்கள் இருவரும் கீழே இறங்கி அங்கிருந்து தப்பிச்சு ஓடினார்கள். சில நேரத்தில் அவர்கள் அரண்மனைக்கு வந்தார்கள். ரபுன்சல் முதல் முறையாக உலகத்தை பார்த்தாள். அவள் சிரிச்சாள். நான் இனி சுதந்திரம். இளவரசன் சிரிச்சு சொன்னான், ஆம், இதுதான் உன் புதிய வாழ்க்கை. அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அந்த மாலை ஆந்தையம்மாவும் குக்குவும் இந்த கதையை சேர்ந்து வாசித்து ஆச்சரியப்பட்டாங்க. வாவ், எவ்வளவு அருமையான கதை! நீங்க இந்த கதையை என்ஜாய் பண்ணீங்களா? உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.